இப்போ நம்ம குட்டநாடு போகிறோம், படகுல போகிறோம். டவுன் பஸ் ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, இது டவுன் படகுன்னு வச்சுக்கோங்க. ஆழப்புழையில் ஆரம்பித்து கோட்டயம் வரைக்கும் இந்த நீர்ப்பாதை, இது ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய கிராமங்கள், அதில் நடக்கக்கூடிய சாகுபடி, இது கேரளாவுடைய சமூக பண்பாட்டில் ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த குட்டநாடு தான் கேரளத்தினுடைய நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வேளாண்மை நடக்கிறது அப்படிங்கிறது உலகத்தில் நடக்கக்கூடிய ரொம்ப சாதுரியமான வேளாண்மையில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், பல இடங்களில் இந்த பிராந்தியத்தில் கடல் மட்டத்தை காட்டிலும் நிலமட்டத்தினுடைய உயரம் குறைவு. நெடுமுடி ஒன்று 11 ரூபா. இப்போ நான் வாங்கியிருக்கிற டிக்கெட் வந்து 11 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பயணிக்கிறதுக்கு. மினிமம் டிக்கெட் 6 ரூபா. உலகத்தோட ரொம்ப குறைந்தபட்ச கட்டணங்களில் ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஸ்டாப்பிங்க்கு வந்திருக்கு. எப்படி பஸ் ஸ்டாப் போலவோ அதே போல் இங்கே ஒரு போட் ஸ்டாப். அண்ணா வணக்கம். அது அவங்களோட சொந்த படகு, டாக்ஸி மாரி அவங்க வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். பாம்பு படகு, நேரு டிராஃபிக், அது ரொம்ப இந்த பகுதியில் பிரபலம். சுற்றுலாவை எப்படி வந்து சூழலோட உகந்த மாதிரி செய்யுது, அங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை ரொம்ப நாசப்படுத்திடாம அதோடைய தன்மையை வந்து அப்படியே பராமரித்த மாதிரி செய்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு பெரிய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த உத்தியோகத்தில் என்ன சிரமம் இருக்கு? മഴ വരും, കാറ്റ് വരും. അപ്പോൾ ബോട്ട് അതിനനുസരിച്ച് നമ്മൾ നിയന്ത്രിച്ച് കൊണ്ടുപോകണം. യാത്രക്കാരുടെ സുരക്ഷിതത്വം ഇതെല്ലാം കൂടി നോക്കിയിട്ട് നമുക്ക് കൈകാര്യം ചെയ്യാൻ പറ്റുള്ളൂ. இந்த வண்டியை நிறுத்துறதுங்கிறது பஸ் நிறுத்துறது மாரி சாமானியம் இல்லை. அப்படி தூக்கி கயிறை போட்டு இழுத்து அப்படி பிடிச்சி நிறுத்தி அதுக்குள்ளார இருக்கிறவங்கள பாதுகாப்பாக உள்ளார கொண்டு வரும். மோசமான நாட்களும் கூட இருக்கும். நல்ல ஒரு மழை நாளில் ஒரு 75 வயசில் உள்ள ஒரு உடல் நலம் முடியாத நடுங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரியவர், அவர் மருத்துவமனைக்கு போகணுன்னாலும் இதுதானே போக்குவரத்து வழி. இந்த படகு சேவையால் பயன்படக்கூடிய கிராமங்கள் அப்படின்னா ஒரு 15-20 பெரிய ஊராட்சிகளை சொல்ல முடியும். 5 பேர் இதில் வேலை பார்க்குறாங்க. அப்புறம் டீசல் செலவு இருக்குது, படகு பராமரிப்பு செலவு இருக்குது. அதோடலாம் கணக்கு பண்ணுனா சொற்பமான ஆட்களை வச்சுக்கிட்டு அவர்களுக்காக ஒரு படகு சேவையை அரசாங்கத்தை தவிர வேற யார் வந்து செய்ய முடியும்? இதற்கும் இங்கே இருக்கக்கூடிய பொது உடைமை மனநிலை, அதற்கும் அந்த கமிட்மெண்ட்டுக்கும் சம்பந்தம். பொதுவாக எல்லாருக்குமான வளர்ச்சியை, எல்லாருக்குமான முன்னேற்றத்தை சிந்திக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத இந்த படகு சொல்லுது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.